வாழ்க்கையில் சில தருணங்கள் கர்த்தர் பலமான காற்றை தடுப்பதில்லை, ஆனால் பாறையின் மீது உங்கள் கால்களை இறுக பற்றியிருக்கும்படி செய்கிறார். சில தருணங்கள் அவர் கடல் கொந்தளிப்பை நிறுத்துவதில்லை, ஆனால் உங்களோடு படகில் பிரயாணிக்கிறார், படகு மூழ்காதபடி. சில நேரங்களில் உங்களுடைய சுமைகள் இன்னும் அதிகரிக்க அவர் அனுமதிக்கிறார், ஆனால் உங்கள் கரங்களை பலப்படுத்துகிறார். உங்களின் வழிபாதையிலே அவர் உங்களுக்காய் காண்பிக்கிறார். இந்த நாள் முழுதும் நீங்கள் கடந்து சென்றது அவசியமான ஒன்று. நாளை வரப்போகிற காரியத்துக்கு நீங்கள் பலமா இருக்கும்படி, உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்தும்படி என்று. போராட்டம் இல்லாமல் வெற்றி இல்லை, முயற்சி இல்லாமல் பலன் இல்லை. பிற்பாடு நீங்கள் அறிந்து கொள்வீர்கள், உங்கள் ஒவ்வொரு அடியிலும் தேவன் உங்களை பாதுகாத்தார் என்று. அது நிமித்தம் நீங்கள் எப்பொழுதும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். தேவன் உங்கள் விசுவாசத்தின் அளவு எப்படியோ அப்படியே. விசுவாசிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. சில நேரங்கள் தேவன் அப்படியான சூழ்நிலையில் அனுமதிப்பார். கடினங்கள், போராட்டங்கள் நாம் நம்முடைய எண்ணங்களை இடத்துல திறப்பதற்கு மட்டுமல்ல, நம்முடைய கண்களை திறப்பதற்கும் கூட. ஏன்னா எல்லாமே வாழ்க்கையில் அருமையானதா இடத்துல இருக்கும் பொழுதும் பல மக்கள் செய்கிற மிகப்பெரிய தவறானதுன்னு தேவன் யார் என்பதை மறந்து கூட விடுகிறார்கள். தேவனுக்கு முதலிடம் என்பதை இந்த மறந்து கூட விடுகிறார்கள். தன்னுடைய சொந்த மாம்ச பலனை இந்த சார்ந்தவராய் வாழ்க்கை இந்த வாழ்கிறவராய். ஒருவேளை யார் நீங்க நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கீங்களோ, இது உங்களுடைய தவறாக கூட இந்த இருக்கலாம். தேவன் இந்த நேரம் எச்சரிப்பானதை தருகிறார். நீங்கள் அந்த தவறை தொடராதபடி நிறுத்து. தேவன் உங்களை இந்த மாற்ற இங்க தீர்மானம் உள்ளவராய் இந்த இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையை நான் இந்த இப்படியாதான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இந்த கடினங்கள் அனுப்பப்பட்டது அல்லது அனுமதிக்கப்பட்டது. தேவன் உங்களோடு இந்த எவ்வளவு மிக முக்கியமாய் உங்களுடைய வாழ்க்கையை நடத்த விரும்புகிறார் என்பதை நீங்கள் உங்கள் கண்களை திறந்து புரிந்து கொள்ள முடியாது. இந்த விசுவாசத்தில் தான் தேவன் உங்களுடைய பழைய வாழ்க்கையை மாற்ற முடியும், புது வாழ்க்கைக்கானதாக. நீங்க இந்த பெண்ணுடைய சாட்சி இந்த பார்க்க நான் இந்த விரும்புறேன். ஏன்னா இந்த பெண்ணுடைய வாழ்க்கை ஒரு அழிக்கப்பட்ட வாழ்க்கை. தன்னுடைய சொந்த மாமிச விருப்பத்தை நிறைவேற்றுகிறவராய், பாவங்கள், தவறுகள், கீழ்ப்படியாமை, தேவனை விட்டு வெகு தொலை தூரத்தில் இந்த வாழ்கிற ஒரு வாழ்க்கை என்று கூட சொல்ல முடியும். இந்த நபர் தன்னுடைய வாழ்க்கையை முற்றிலுமாய் அழிவின் பாதைக்கு இந்த தள்ளின ஒரு வாழ்க்கை இந்த வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஆனா தேவன் சூழ்நிலைகள் இந்த அனுமதித்தார். தேவன் கடினங்களை இந்த அனுமதித்தார். அவர் இருக்கிறார் என்பதை நினைவுபடுத்த முடியாது. அப்படியான சூழ்நிலை இந்த அனுமதிக்கப்பட்டது. அப்படியான சந்தர்ப்பம் உருவாக்கப்பட்டது. தேவன் யார் என்று தெரிந்து கொள்ள இவர் தெரிந்து கொண்டாரா இல்லையா? இவருடைய வாழ்க்கை எப்படியானதாய் இருந்து தேவன் எப்படியான ஒன்றாய் மாற்றிருக்கிறார். அவர் தன் வல்லமையை இந்த நபருக்கு எப்படியாய் வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த சாட்சியை பாருங்கள். இப்பொழுது என்னுடைய உடம்புல 100க்கும் மேற்பட்ட தழும்புகள் இருக்கு. நான் ஒரு நிலைக்கு தள்ளப்பட்ட என்னுடைய சொந்த ரத்தத்தை குடிப்பதற்கு எனக்கு விருப்பம் ஏற்பட்டது. எனக்கு தெரியும் இந்த புகைப்படம் எல்லாமே வினோதமா இருக்குன்னு. ஆனா இது வெளிப்படுத்துது எனக்குள்ளாக என்ன நடந்துட்டு இருந்ததுன்றது. இது எல்லாவற்றையும் நானே என்னுடைய சொந்த உடம்புல செய்தேன். ஏன்னா எனக்குள்ளாக இருந்த வெறுப்பை வெளியெடுக்கிறதுக்காக. எனக்கு 6லேருந்து 7 வயசு இருக்கும் பொழுது நான் பாலியல் துன்புறுத்தலால பாதிக்கப்பட்டிருந்தேன். அது எனக்குள்ள மிகப்பெரிய ஆறாத காயங்களை கொண்டு வந்தது. அதுக்கு பிற்பாடு எங்களுடைய வீட்டுல நிறைய வாக்குவாதங்கள் நடக்கும். என்னுடைய அம்மாவை 2வதாக திருமணம் செய்து கொண்ட அந்த நபர், அவர்னால ஒவ்வொரு நாளும் வீட்டுல சண்டை நடக்கும். அவர் குடிப்பழக்கத்துக்கும் போதை பழக்கத்துக்கும் அடிமையானவரா இருந்தார். நான் என் கண்ணால பார்த்திருக்கேன் என்னுடைய அம்மாவை அவர் கொலை செய்ய முயற்சி பண்ணது. இது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம்னு சொல்லி எல்லா பழியும் நான் என் மேலேயே எப்பவுமே போட்டுப்பேன். அப்பதான் எனக்கு ஒரு யோசனை வந்தது. எனக்குள்ளாக இருக்க எல்லா காயத்தையும் வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா என்னுடைய உடம்பை நான் காயப்படுத்துறது தான் ஒரே வழின்னு. நான் என்னை காயப்படுத்திக்கிட்டேன். ஏன்னா நானே நினைச்சேன் நான் உண்மையாகவே கஷ்டப்படணும் அப்படின்னு. இது நடந்ததுக்கு எல்லாமே நான் தான் காரணம் அப்படின்னு நினைச்சு என்னுடைய உடம்பு தான் இதுக்கு விலை செலுத்தணும்னு நினைச்சேன். நான் என்னுடைய உடம்பை அறுத்துக்கும் பொழுது அது ஒரு போதையை போல இருந்தது. நான் பிளேட்னால என்னுடைய கரங்கள், என்னுடைய வயிற்று பகுதியை வெட்டினது மட்டும் இல்லாம நான் என்னுடைய கையில அந்த நாடி துடிப்பு இருக்கிற இடத்துல ஒரு ஷார்ப்பான கத்தியை வச்சு குத்தி இருக்கேன். எனவே அதற்குள்ள இருக்க ஆழமான ஒரு காயம் வெளிப்படும்படியாக, அது மூலமா ஏற்படுற வலியை நான் உணர்றதுக்காக நேரங்கள் போச்சு. முன்னாடி நான் எப்படி உணர்ந்தேனோ அதே போல இனிமேலும் நான் உணரல.
அப்பதான் சிகிச்சை செய்யும் பொழுது ஒரு சின்ன கத்தியானது வச்சிருப்பாங்க. அதை வச்சு என்னையே நான் குத்திக்க ஆரம்பிச்சேன். இந்த தழும்பு எல்லாமே வெளியே தெரியுது. ஆனா இன்னும் சில தழும்புகள் எனக்கு இருக்கு. என்னுடைய வயிற்று பகுதியில, என்னுடைய தொடையில நிறைய இடத்துல நான் கிழிச்சிருக்கேன். நான் அந்த அளவுக்கு ஆழமா இதை செஞ்சேன். ஏன்னா என்னுடைய ஆத்துமால இருக்க வலி அப்படியே வெளியே வரணும்னு. ஒரு நாள் நான் அந்த அளவுக்கு ஆழமா அறுத்துக்கிட்டேன். என்னுடைய கையில கொஞ்சம் கூட உணர்வே இல்லாம போயிடுச்சு. அதுக்கு பிற்பாடு நான் உருவங்களை பார்க்க ஆரம்பிச்சேன். சில குரல்களை கேட்க ஆரம்பிச்சேன். அப்பதான் நான் முடிவெடுத்தேன், என்னுடைய சொந்த ரத்தத்தையே நான் குடிக்கணும்னு. உண்மையாகவே என்னுடைய ரத்தத்துக்காக நான் ஏங்க ஆரம்பிச்சேன். ஆனா மறுபடியும் நான் என் உடம்பு அறுத்துக்கிட்டது முன்னாடி போல அந்த உணர்வு எனக்கு கொடுக்கல. அதுக்கு பிற்பாடு சில வாரங்கள் நான் எப்படி மரித்து போகணும்னு யோசிக்க ஆரம்பிச்சேன். நான் மறிக்கணும்னு நினைச்சேன், அவ்வளவுதான். என்னால சரியாவே மூச்சு விடவே முடியாம போயிடுச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் மூச்சு விடுறதே ஒரு மிகப்பெரிய பாரம். என்னுடைய அம்மா தூக்க மாத்திரை எடுத்துப்பாங்க. ஒரு நாள் அவங்க தூங்கிட்டு இருக்கும் பொழுது நான் எல்லா மாத்திரையுமே எடுத்து முழுங்கிட்டேன். இந்த புகைப்படம் அன்னைக்கு எடுத்ததுதான். மொத்தம் நான் 62 மாத்திரைகளை முழுங்கினேன். அதுக்கு பிற்பாடு பல மாதங்கள் நான் சுயநினைவு இல்லாம இருந்தேன். என்னுடைய உறவினருக்கு அனுப்பும்படியே எங்க அம்மா இந்த போட்டோ எடுத்தாங்க. அந்த காலத்துல நான் நாப்கின் பயன்படுத்த வேண்டியதா இருந்துச்சு. ஏன்னா என்னால எதுவுமே செய்ய முடியல. ஏன்னா என்னால எழுந்துக்கவே முடியாது. நான் எப்போ கண் முழிச்சேனோ என்னை மனநோயாளிகள் இருக்க இடத்துக்கு மாத்திட்டாங்க. அவங்க என்னை தொடர்ந்து கவனிச்சுட்டே இருந்தாங்க. அந்த மாதிரி மனநோயாளிகள் இருக்க இடத்துல அவங்க குளிக்கும் பொழுது கூட அவங்க கவனிச்சுட்டே இருப்பாங்க அவங்க என்ன செய்யறாங்கன்னு. ஏன்னா என்னுடைய உயிர் அந்த நேரம் அபாயத்துல இருந்தது. எனக்கே என் மேல அவ்வளோ கோவம் இருந்தது. ஏன்னா என் வாழ்க்கையை நான் முடிச்சுக்கணும்னு நினைச்சேன். ஆனா அதை கூட என்னால ஒழுங்கா செய்ய முடியல. அதுக்கு பிற்பாடு அங்கிருந்து என்னை அனுப்பிச்சிட்டாங்க. ஆனா தற்கொலை செய்து கொள்ளணுன்ற விருப்பம் எனக்கு தொடர்ந்து இருந்தது. நான் தொடர்ந்து என்னை காயப்படுத்திக்கிட்டே தான் இருந்தேன். நான் என்னை மீண்டுமாக அறுத்து கொள்ள ஆரம்பிச்சேன். அது இன்னும் ஆழமா போச்சு. அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சேன். ஒரு நாள் நான் என்னை அந்த அளவுக்கு ஆழமா அறுத்து கொண்டேன். அந்த நேரத்துல என்னுடைய சில நண்பர்கள் வந்துட்டாங்க. அந்த சூழ்நிலையில என்னை பார்த்தாங்க. சொல்லப்போனா உங்க தோழில ஒருத்தவங்க இங்க இருக்காங்க. ப்ளே பட்டனை பிரஸ் பண்ணி பாருங்க. ஸ்டெஃப்னி, நாங்கள் அனுப்பிச்ச எந்த செய்திக்குமே சில நாட்களாக பதில் அனுப்பவே இல்லை. எனவே நான் மற்றும் என் கூட சில நண்பர்கள் எல்லாரும் முடிவெடுத்தோம் அவங்க வீட்டுக்கு போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும்னு. எப்போ நாங்கள் அவங்க வீட்டுக்கு போனோமோ நான் உண்மையாலே அதிர்ச்சி அடைந்தேன். ஏன்னா இந்த மாதிரி தன்னுடைய உடம்பை அறுத்து கொண்ட ஒரு நபரை முன்னாடி நான் பார்த்ததே கிடையாது. அவ வீட்டிலேருந்து நிறைய பிளேட், நிறைய கூர்மையான பொருட்கள் நாங்கள் கண்டுபிடித்தோம். எல்லாத்தையுமே நாங்கள் போகும்போது எடுத்துட்டு போயிட்டோம். எனவே அவ மீண்டும் தற்கொலை செய்ய முயற்சி பண்ண மாட்டான்னு நினைச்சோம். எனக்கு ஞாபகம் இருக்கு, அந்த நாள் அவங்க எனக்கு உதவி செய்ய வந்தாங்க. அவங்க என்கிட்ட என்னை பார்த்து சொன்னாங்க, நாங்க உன்னை விட்டுட்டு போயிட மாட்டோம் அப்படின்னு. தேவனும் என்னை விட்டு போயிட மாட்டாருன்னு அவங்க எனக்கு சொன்னாங்க. அந்த நேரம் தான் நான் முதல் முறையா ஆலயத்துக்குள்ளாக போனேன். வாலிப கூட்டத்தினுடைய ஒரு அழைப்பின் மூலமா நான் ஆலயத்துக்குள்ளாக போனேன். அந்த நாள் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. அது இன்னைக்கு நடந்தது போலவே எனக்கு நினைவு இருக்கு. நான் பீடத்துக்கு முன்னாடி நடந்து போனேன். தேவனுக்கு முன்னாடி முழங்கால் படியிட்டு அவர்கிட்ட சொன்னேன், தேவனே, என்னால இதுக்கு மேலேயும் முடியாது. நீங்க உண்மையாகவே இருக்கீங்கன்னா, உங்களுக்கு என் மேல அக்கறை இருக்குன்னா எனக்கு உதவி செய்யுங்க. எனக்கு உதவி செய்யுங்க. ஏன்னா என்னால இதுக்கு மேலேயும் தாங்க முடியல. எனக்கு உதவி செய்யுங்க. ஏன்னா உயிரோட வாழ்றது எனக்கு மிகப்பெரிய பாரமா இருக்கு. எனக்கு உதவி செய்யுங்க. என்னை காப்பாத்துங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த நிமிஷம் எனக்குள்ளாக சமாதானம் வந்தது. ரொம்ப வருஷமா நான் உணராத அந்த சமாதானத்தை நான் பார்த்தேன். அந்த நாள் நான் நிம்மதியா தூங்குனேன். அந்த நாள் எனக்கு உறுதி இருந்தது, என் வாழ்க்கையை நான் தான் அர்ப்பணிக்கணும்னு. ஆனாலும் எனக்குள்ள யோசனை இருந்தது, தேவன் என்னை மன்னிக்க மாட்டார், தேவன் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்னு. ஆலயம் எனக்கானது கிடையாதுன்னு. ஆனா அங்க நான் வார்த்தையை பெற்றுக்கொண்டேன். நான் பெற்றுக்கொண்ட வார்த்தை இதுதான், அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போடுவார். அப்பதான் நான் சொன்னேன், இனிமேலும் இந்த உலகம் எனக்கு தேவையில்லை. இந்த உலகம் எனக்கு என்ன கொடுத்தது? வலி, கஷ்டம், சோகங்கள், பயங்கள், தாழ்வு மனப்பான்மை. இதுல இருந்து வெளியே வர நான் கத்தி எடுக்க வேண்டியதா போயிடுச்சு. அதுக்கு பிற்பாடு நான் யாரெல்லாம் மன்னிக்கணுமோ எல்லாரையும் மன்னிச்சேன். நான் என்னையே மன்னிச்சேன். ஏன்னா எனக்குள்ளாக நிறைய கோபம், வெறுப்பு, நிறைய விஷயம் இருந்தது. அந்த நேரம் தான் என் வாழ்க்கையினுடைய சிறந்த முடிவை நான் எடுத்தேன்.
உண்மையாக மறிக்கணும்னு. ஆனா சரீரபூர்வமா இல்ல. முன்னாடி நான் முயற்சி செய்த மாதிரி கிடையாது. என்னுடைய பழைய குணங்களுக்கு மறிக்கணும்னு முடிவெடுத்தேன். அந்த நேரம் தான் புதிய ஸ்டெஃப்னி பிறந்தா. ஆண்டவராகிய இயேசுவை இரட்சகரா ஏற்றுக்கொண்ட அந்த நபர் பிறந்தா. அந்த நேரம் ஈஸ்டர்வேல் சிறப்பு நிகழ்ச்சி வந்தது. எனக்கு ஒரு நோக்கம் இருந்தது. அந்த சிறப்பு நிகழ்ச்சி முடியக்கூடாது, நான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாம. நான் உலகத்துக்கு என்னை எந்த அளவுக்கு ஆழமா கொடுத்தேனோ அதே போல தேவனுடைய பீடத்து மேல இந்த அளவுக்கு என்னை முழுமையா கொடுத்தேன். எந்த அளவுக்கு ஆழமா அந்த பிளேட் எடுத்து என்னுடைய உடம்ப அறுத்துட்டேனோ அதே அளவுக்கு ஆழமா என்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு கொடுத்தேன். எனக்கு ஞாபகம் இருக்கு, பீடத்தை ஏறினேன், யோசிச்சுட்டே ஏறினேன். நான் தேவனிடத்துல சொன்னேன், தேவனே, இந்த உலகத்துல இருக்க எதுவுமே எனக்குள்ளாக இருக்க வெறுமையை நிரப்பல. ஆனா இதோ நான் இங்க இருக்கேன். உங்களுடைய மகளா நீங்க என்னை ஏற்றுக்கொள்ளணும். நீங்க மட்டும்தான் என்னை ஏற்றுக்கொள்ளும். ஏன்னா எனக்கு வேற யாருமே இல்லை. உண்மையாகவே யாருமே இல்லை. எனக்கு நீங்க உண்மையாகவே தேவை. நான் இங்க இருக்க என்னை முழுமையா நான் அர்ப்பணிக்கிறேன். நான் இனிமேலும் பாவத்துல இல்லை, இந்த உலகத்துல இனிமேலும் நான் இல்லை. நான் உண்மையா மனம் திரும்பிட்டேன். இனிமேலும் எதுவுமே என் கவனத்தை திருப்பாது. நான் இங்க இருக்கேன், உங்களை தேடுறேன், உங்களை பெற்றுக்கொள்ளணும்னு விரும்புறேன். இதுக்கு பிற்பாடு சில நொடிகள்ல எனக்குள்ளாக அந்த உறுதி வந்தது. நீ என்னுடைய மகளா மாறிட்ட இன்னையிலிருந்து. அது ஒரு மிகப்பெரிய உறுதி. முன்னாடி நான் உண்மையாகவே உணராத அந்த சந்தோஷத்தை பார்த்தேன். முன்னாடி நான் இதை உணர்ந்ததே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம், சமாதானம், பலன் இருந்தது. என்னெல்லாம் சந்திக்கணுமோ எல்லாத்தையும் பார்க்கணும்னு தேவன் எங்கூட இருந்தார். இனிமேல் நான் தனிமையில கிடையாது. நான் இனிமேலும் ஒரு அனாதை கிடையாது. எனக்குன்னு ஒரு அப்பா இருக்காரு. இந்த அப்பா இப்ப தேவன் தாமேவா இருக்காரு. இன்னைக்கு நான் வாலிப குழுல ஒரு பகுதியில இருக்கேன். உதவி என்ற திட்டத்துல நானும் பங்கேற்கிறேன். நான் என்ன கஷ்டப்பட்டேனோ அதே போல சந்திக்கிற மக்களுக்கு உதவி செய்வதற்கு தேவன் என் ஆத்துமால இருந்த எல்லா வலியுமே எடுத்து போட்டார். என் கடந்த காலம் எல்லாத்தையுமே எடுத்து போட்டார். நான் முன்னாடி தொடர்ந்து கடந்த காலத்துல நினைச்சிட்டு வாழ்ந்தேன். தொடர்ந்து அசுத்தமான யோசனைகளை நினைச்சுதான் வாழ்ந்துட்டு இருந்தேன். நிறைய காயங்கள்னால வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா தேவன் எனக்குள்ளாக நான் சுமந்த எல்லா வலிகளையுமே எடுத்து போட்டார். இனிமேலும் எந்த தழும்புகள் காயங்களும் இல்லை. ஏன்னா தேவன் எடுத்து போட்டார். முன்னாடி நான் விரும்பினது எல்லாமே சாகணும்னு மட்டும்தான். அதே போல் நான் செய்தேன். யூனிவர்சல் ஆலயத்தினுடைய தண்ணீர் ஞானஸ்தான தொட்டியில மறித்தேன். கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9346387338. நன்றி. மிக சரியாக மக்களே, தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்த நபர், தன்னுடைய வாழ்க்கையை அழித்துக் கொள்ளும்படியாக யோசித்துக் கொண்டிருந்த நபர், தான் வாழ்வது பிரயோஜனம் இல்லை என்று யோசித்துக் கொண்டிருந்த ஒரு நபர் இன்று மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவரா இந்த காலம் மாறியிருப்பதற்கான காரணம் என்ன? பரிசுத்தாவியானவர் மட்டுமே. நீங்க ஒருவேளை உங்க வாழ்க்கையில பல தவறான தீர்மானங்களை இடத்தில் எடுத்திருக்கலாம். அல்லது இந்த நேரம் நீங்க யார் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்களோ உங்களுடைய எண்ணங்கள் இப்படியான யோசனை ஓடிட்டு இருக்கலாம். நான் வாழ்வதை விட இறப்பது சிறந்தது. நான் இறந்துட்டா எல்லா பிரச்சனையும் இதுக்குள்ள முறிஞ்சிடும். நான் இழந்தா என் வாழ்க்கையானது இந்த சமாதானமா இதுக்குள்ள மாறிவிடும். மிகப்பெரிய பொய். நீங்க இப்படியான யோசனையோடும் தற்கொலை செய்வீர்கள் ஆனால், அல்லது தவறான முடிவுகளை எடுப்பீர்கள் ஆனால், நீங்க இப்பொழுது இருக்கிற வாழ்க்கையை விட பல மடங்கு மோசமான கடினங்களை நீங்க சந்திக்க நேரிடும் நரகத்திலே. ஆம், நீங்க உங்க ஆத்மாவை நேரடியா நரகத்துக்கு தள்ளுவீங்க. அங்கு கொடிய வேதனை உண்டாயிருக்கும். அங்கு அழுகையும் பற்கடிக்கும் உண்டானதா இங்கத்துல இருக்கும். நீங்க இன்னைக்கு வாழ்க்கையில என்ன பிரச்சனை மிகப்பெரியதா பாக்குறீங்களோ அதை விட மோசமான பிரச்சனையை சந்திக்க நேரிடும். எனவே அந்த தீர்மானத்தை நிறுத்தி தேவனுக்கு அனுமதியானதை கொடுங்க. பரிசுத்தாவியானவருக்காக முதலீடு செய்யுங்க. பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள் இந்த வரும் பொழுதும் தேவனுடைய வார்த்தை இந்த தெளிவா பேசுகிறது. அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். நாம தேவனுடைய சாட்சிகளாய் இருப்பதை தான் அவர் இந்த விரும்புகிறார். நாம இருக்கிற இடத்துல மட்டுமல்ல, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த முழு உலகத்திற்கும் தேவன் நம்மை சாட்சியாக இந்த மாற்ற விரும்புகிறார். அவருடைய பெயரானது மகிமைப்படுத்தப்படுவதற்காக. மக்களே,
தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இந்த இடத்துல மகிமைப்படுத்தப்பட தயாராக இருக்கிறார். ஆனா நாம் அனுமதி கொடுத்தால் மட்டுமே. எனவே உங்களுடைய தவறான முடிவுகள், தவறான தீர்மானங்களை கைவிடுங்க. இயேசுவோடு சொல்லுங்க, இயேசுவே எனக்கு இந்த புது வாழ்க்கை இந்த இடத்துல வேணும். இந்த பாவங்கள், இந்த தவறுகள் எனக்கு இந்த இடத்துல வேணாம். இந்த அழுக்குகள் எனக்கு இந்த இடத்துல வேணாம். நான் உங்களோட இந்த இடத்துல புது வாழ்க்கை இந்த இடத்துல தொடங்க. எனக்கு உதவி செய்யும். அவர் உதவி செய்ய தயாராக இருக்கிறார். இந்த பெண்ணுக்கு தேவனால உதவி செய்ய முடிஞ்சதுன்னா, என் தேவன் இந்த இடத்துல உதவி செய்ய மாட்டார். நீ இந்த இடத்துல புரிந்து கொள்ளு. ஒருவேளை நீங்க சொல்லலாம், பாஸ்டர் நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் தவறு செஞ்சுட்டேன். ஒரு நாள் நான் தேவனோடு இருந்தேன். ஆனா நான் தேவனை மறுதலிச்சேன், தேவனை புறக்கணிச்சேன். இந்த நேரம் நீங்க ஒரு மிக பலனான ஒரு சாட்சி இந்த இடத்துல பார்க்க நான் உங்களுக்கு விரும்புறேன். முன்னாள் போதகராய் இருந்தவர். இவர் முன்னாள் போதகர். பல மக்களுடைய ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட தேவனுடைய வார்த்தையானதை போதித்தவர். இவர் தன்னுடைய உறவு தேவனோடு இந்த இடத்துல நெருக்கமானவாய் இந்த இடத்துல இருக்காதபடி அலட்சியப்படுத்தினதுனாலே, அல்லது தேவன் கொடுத்த சந்தர்ப்பத்தை இவர் அலட்சியப்படுத்தினாலே நடந்தது என்ன? இந்த போதகருடைய வாழ்க்கை பீடத்திலிருந்து எப்படி விழுந்தது? இந்த சூழலை இந்த இடத்தில் எப்படியான ஒருவராய் வாழ்க்கையை வாழும்படியாக தள்ளப்பட்டார்? இவருடைய வாழ்க்கையை நடந்ததுன்னு நீங்க சாட்சி பாருங்கள் குழந்தை. Jesus vai passando o teu poder, meu Pai. Vai passando o teu poder para arrancar todo o mal. நான் யூனிவர்சல் ஆலயத்துல 23 வருஷமா போதகரா இருந்தேன். நான் தேவனுடைய ஊழியத்துக்கு என்ன முழுமையா அர்ப்பணித்தேன். நான் எங்கெல்லாம் போனாலோ மக்கள் அதிகமா வந்தாங்க, தேவனுக்கு நெருக்கமா ஆனாங்க. அவங்க புதுப்பித்தலை பெற்றுக்கொண்டாங்க. ஆனா என் உள்புறத்துல நான் பெருமையா ஆனேன். நான் நினைச்சு கொண்ட எல்லாமே என்னால நடக்குது, நானா இதை செஞ்சேன். அதுலதான் நான் கீழே சரிய ஆரம்பிச்சேன். தேவன் மீதான என் கண்களை எடுத்து என்னுடைய சொந்த சக்தியை மட்டுமே நான் நாடி இருந்தேன். நான் நினைச்ச என்னுடைய சுய பலத்தினாலேயே எல்லாத்தையும் செய்ய முடியும்னு. நான் ஆலயத்துக்கு போய் சரித ரீதியாகவும் ஆவிக்குறி ரீதியாகவும் வேலை செய்தேன். ஆலயம் மேலும் மேலும் வளர்ந்தது. நான் பைபிள் படிக்கிறத நிறுத்திட்டேன். நான் ஜெபம் பண்றதை நிறுத்திட்டேன். நான் பொருத்தனை செய்யறதை நிறுத்திட்டேன். என்ன நானே அர்ப்பணிக்கிறத நிறுத்தி விட்டேன். ஆவிக்குரிய பார்வையை இழந்துட்டேன். ஆவிக்குரிய நோக்கத்தை இழந்துட்டேன். அந்த நேரத்துல என்னுடைய தனிப்பட்ட கஷ்டங்களை பார்க்க ஆரம்பிச்சேன். ஆலயத்தின் மீது இருந்த பார்வை எனக்கு வித்தியாசமா இருந்தது. என் சக நண்பர்கள் என்கிட்ட சொன்னாங்க, நீ விசுவாசத்துல குறையிற மாதிரி இருக்கு, முன்னாடி வந்ததை விட இப்போ உன் நிலைமைய பார்க்கும்போது. இது கூட எதனால ஏற்பட்டதுன்னா, நான் பொருள் ரீதியா வைத்த என்னுடைய ஆசை. என்னுடைய மாமனார் அந்த நேரம் ரொம்ப செழிப்புள்ளவரா இருந்தார். எனக்கு நிறைய உதவி செய்தார் என்னுடைய மாமனார் தேவனுடைய வேலையில. எனக்கு என்னுடைய மாமனார் எது வேணாலும் செய்வார். அதுக்கு பிறகு சில நாட்கள் கழித்து தேவன் என்னோடு இருக்கிறார் என்பதை நான் நிரூபிக்க நேரம் வரும்போது, நான் எதிர்பார்த்த மாதிரி நடக்கல. அதுக்கு பதிலா நான் சோகம்தான் அடைஞ்சேன். கற்பனையில நான் நினைச்சது எதுவுமே நடக்கல. நான் அதன் பிற்பாடு கொஞ்சம் காலம் கழித்து ஆலயத்துல போதகரா இருப்பதை நான் நிறுத்திவிட்டேன். என் மனசுல என்ன இருந்தது, என்னுடைய சொந்த பலத்தினால என்னால வாழ முடியும், பரவாயில்ல. அதன் பிற்பாடு எல்லாமே கொஞ்ச நாளுக்கு சரியாதான் இருந்தது. கொஞ்ச காலமா என்னுடைய மாமனார் எனக்கு உதவி செஞ்சார். எனக்கான தேவையான பணத்தை அவர் கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு கொடுப்பாரு. அதன் பிற்பாடு நான் இருக்கிறதுலேயே 2 மிகப்பெரிய கம்பெனியில வேலை செஞ்சேன். அதுக்கு பிற்பாடு கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய பண வாழ்க்கையில் நான் வளர்ச்சியை பார்த்தேன். நான் சொன்னேன், என்னால என்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்க முடியும், என்னுடைய ஆத்துமாவை பார்த்துக்க முடியும், நான் பார்த்துக்க முடியும் என்னுடைய ஆத்துமாவை. நான் சொன்னேன் போதகர்கிட்ட, நிச்சயமா என்னால என் ஆத்துமாவை பார்த்துக்க முடியும். நான் தான் என்னுடைய ஆத்துமாவை இவ்வளவு காலமா பார்த்துட்டு இருக்கேன், என்னால பார்த்துக்க முடியும். என் கையில இருந்த பணம் எல்லாம் என்னை தேவனை விட்டு ரொம்ப தூரத்துல தான் கொண்டு போனது. என்னுடைய வேலை கூட தேவனை விட்டு மிக தூரத்துல கொண்டு போனது. கொஞ்ச காலம் எல்லாமே சரியா தான் போய் கொண்டிருந்தது. எல்லாமே எப்ப மாற ஆரம்பிச்சதா, என்னுடைய திருமண வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது. என்னுடைய மனைவி எங்களுடைய திருமண வாழ்க்கையில தடைகளை கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. திருமண வாழ்க்கையில சில தடைகளை, சில பிரச்சனைகளை கொண்டு வந்தாங்க. அதன் பிற்பாடு ஒரு நாள் என்னுடைய மனைவி வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டாங்க. அவங்க என்னுடைய பிள்ளைகளையும் கூட கூட்டி கொண்டு போயிட்டாங்க. அப்பொழுதுதான் நான் அவமானத்தை, தோல்வியை உணர்ந்தேன். நான் தேவனை இழந்துட்டேன். முதலாவது என்னுடைய மனைவியை நான் இப்போ இழந்துட்டேன். என்னுடைய பிள்ளைகளை நான் இழந்துட்டேன். என் வாழ்க்கையினுடைய பகுதியை நான் இழந்துட்டேன். நான் இது எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சேன். எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன். நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன். ஒரு நிலை, ஒரு நாள் உண்மையாவே என்னுடைய பையனை நான் தவற விட்டேன். அவனை போய் பார்க்கணும்னு நினைச்சேன். நான் நினைச்சேன் அவனுடைய ஸ்கூலுக்கு போயாச்சு நான் அவனை பார்க்கணும்.
நான் அங்க வந்த பிற்பாடு அவங்கள பார்க்கவோ, அவங்க கிட்ட பேசவோ எனக்கு தடை போட்டாங்க. நான் அங்க போனதுக்கான காரணம் என்னுடைய மனைவிய பார்க்கறதுக்காக கிடையாது. என்னுடைய பையன நான் பார்க்கறதுக்காக. நான் அந்த ஸ்கூல விட்டு வெளிய வரும்போது, ஒரு போலீஸ் வண்டி என்ன வந்து நிறுத்துனாங்க. அவங்க நிறுத்தி என்கிட்ட சொன்னாங்க, "உன்ன நான் கைது செய்றேன்." நான் அவங்க கிட்ட கேட்டேன், "நான் என்ன தப்பு செஞ்சேன்? என்ன ஏன் கைது செய்ய போறீங்க? நீ கீழ்ப்படியாம நடந்ததுனால, உன்னுடைய மனைவி கிட்ட நீ வரக்கூடாது." அந்த விஷயத்தினால என்ன அரெஸ்ட் பண்ணாங்க. நான் 3 மாசமா சிறைச்சாலையில இருந்தேன். நான் ஜெயில விட்டு வெளிய வந்த நேரம், நான் வேலை பார்த்த 2 வேலையில இருந்தும் என்னை எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா எனக்கு மன அழுத்தம் வர ஆரம்பிச்சது. ஒரு நேரம் வந்தது. என்னுடைய நிலை தெருவுகளிலே வாழக்கூடிய நிலைமைய கொண்டு வந்தது. நான் தெருவுல தான் வாழ்ந்தேன் 3 வருஷமா. 3 வருஷமா வாழ்ந்தேன் தெருவுல. அந்த 3 வருஷம் தான் என்னுடைய வாழ்க்கையில இருந்த கஷ்டமான வாழ்க்கை. தெருவுகளில வாழ்ந்திருந்தேன். நான் அங்க போதையில தொலைக்கப்பட்டேன். குடிப்பழக்கத்துல தொலைக்கப்பட்டேன். வாழ்க்கையினுடைய ஏமாற்றத்துக்கு வந்துட்டேன். தெருவுல. என்னுடைய வாழ்க்கையிலேயே தெருக்களில இருந்த நாட்கள் தான் எனக்கு இருந்த மிகப்பெரிய போராட்டம். வாழ்றதுக்காக மட்டுமே வாழ்ந்தேன். தெருவுல வாழ்றது ஒரு சுலபமான வாழ்க்கையா இல்ல. முதலாவதாக என்ன நடந்ததுன்னா, ஒரு நாள் எனக்கு விபத்து நடந்தது. ஒரு வாகனம் என்னுடைய கால்கள்ல ஏற்றப்பட்டது. என்னுடைய 2 கால்களும் உடைக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 2, 3 மாசமா என்னால நடக்க முடியல. எங்கும் போவும் முடியல என்னால. அது நடந்த பிற்பாடு மீண்டுமா என்னுடைய வாழ்க்கையின் பயணம் அதே போல தொடங்கப்பட்டது. நான் நெனச்ச எல்லாமே சரியா தான் இருக்கு. ஒரு நாள் ஒரு நாள் நான் ஒரு இடத்துல உக்காந்துட்டு இருக்கும்போதோ, ஒரு 5 பேர் வந்து என்கிட்ட பேசுனாங்க. "ஏய் வயதானவனே, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், "நான் இங்க சும்மா தான் உக்காந்துட்டு இருக்கேன். நாளைக்காக காத்துட்டு இருக்கேன்." அவ்வளதான். அதுக்கு அவங்க சொன்னாங்க, "நான் உன்ன கொலை செய்ய போறேன்." நான் வெகு சீக்கிரமா அந்த இடத்த விட்டு வேறு ஒரு இடத்துக்கு நான் போயிட்டேன். அந்த இடத்தினுடைய பேரு ஹினா கம்பு கிராஞ்ச் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு இடம். எனக்கு ரொம்ப தண்ணி தாகமா இருந்தது. நான் நெறைய வீட்டு கதவ தட்டி தண்ணி கேட்டேன் குடிக்க. அப்படியே நான் வீடுகளுக்கு போம்போது 2 பிட்புல் நாய் வந்து என்ன தாக்கி கடிக்க ஆரம்பிச்சது. நான் இதுவரைக்கும் அந்த மாரி மோசமா கடிபட்டு அதுலருந்து மீண்டு வந்தவங்கள நான் பார்த்ததே கிடையாது. ஆனா எப்படியோ நான் மீண்டு வந்தேன். என்கிட்ட நெறைய தழும்பு இருக்கு பாருங்க. என்னுடைய தல மேல, என்னுடைய கழுத்து மேல, என்னுடைய முகத்து மேல. இது எல்லாமே அதனால ஏற்பட்ட தழும்பு. அந்த நாய்களுடைய உரிமையாளர் வந்து 15 நிமிஷமா போராடுனாங்க. அந்த நாய என்கிட்டேருந்து பிரிச்சு கொண்டு போக. ஏன்னா அந்த அளவுக்கு மோசமான தாக்கம் ஏற்பட்டது. ஆம்புலன்ஸ் வர சொல்லியிருந்தாங்க. ஆம்புலன்ஸ் வந்தது. அந்த நேரம் நான் சாக போறேனா, இல்ல உயிரோட இருக்க போறேனான்னு எனக்கு தெரியல. எப்போதுமே என்னை எதிர்த்து நரகத்தினுடைய போராட்டம் இருந்து கொண்டே இருந்தது. என் வாழ்க்கைய அது எடுக்க முயற்சி செய்தது. என்னுடைய உயிர மக்கள கொலை செய்ய அல்லது என்ன கொலை செய்ய. மக்கள் வாழ்க்கையிலிருந்து நான் துரத்தின எல்லா பிசாசும் இப்போது என்னை எதிர்த்து வர ஆரம்பிச்சது. நான் ஆலயத்தை விட்டு வெளியே செல்லும்போது. அதனுடைய போராட்டம் எப்படி இருந்தாலும் நான் தப்பிச்சு செல்ல ஆரம்பிச்சேன். ஒரு நாள் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஒரு நாள் ஒரு வண்டி எனக்கு முன்னாடி வந்து நின்னுது. 3 ஆட்கள் அது உள்ள இருந்தாங்க. நான் இதுவரைக்கும் அவங்கள பார்த்ததே இல்ல. அவங்க கூப்பிட்டாங்க, "ஏய் உன்னதான் இங்க வா." நான் அத கேட்டோனே அதிர்ச்சி ஆயிட்டேன். "என்னுடைய அம்மாவுடைய செல்ஃபோன நீ தானே திருடின்னு போன." நான் உடனே சொன்னேன், "நீ என்ன சொல்ற? உண்மையா நீ என்ன சொல்றன்னே எனக்கு தெரியல. இங்க வா வந்து இந்த வண்டியில ஏறு. நான் உன்ன கொலை செய்ய போறேன் பார்." அப்படின்னு சொன்னாங்க. நான் இதுக்கு மேல எத குறித்தும் கவலைப்படல. அந்த மனுஷன் என்னுடைய முகத்த பார்த்து தைரியமா சொன்னார், "பாரு, நான் உன்ன கட்டி போடப் போறேன். நான் உன்னை இங்கேயே கட்டி போடப் போறேன். ஒரு இரவு முழுவதும் நான் உன்ன கட்டி போடப் போறேன்."
நாளைக்கு நான் திரும்பி வருவேன், மீண்டுமா உன்னை பார்க்க வருவேன். அப்படி நீதான் அந்த போனை எடுத்ததா இருந்தா நான் வந்து உன்னை கூட்டிக் கொண்டு போய் உன்னை கொலை செய்வேன். அவங்க என்ன ஒரு இடத்துக்கு கொண்டு போய் அந்த இடத்துல உள்ள ஒரு மரத்துல என்ன கட்டி போட்டாங்க. அந்த மரம் கொஞ்சம் சாய்வா இருந்தது. அது மேல ஒருவர் அப்படியே படுக்கிற மாரி இருந்தது. அந்த மரத்துல என்னுடைய கைய, என்னுடைய கால, என்னுடைய கழுத்த கூட கட்டிட்டாங்க. அவங்க சொன்னாங்க, "நீ இங்கேயே தான் படுக்க போற. மரத்துல கட்டப்பட்டபடியே." யாரால அப்படி படுத்துக்க முடியும்? என் கை, காலெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சது. கற்பனை பண்ணி பாருங்க. உங்கள ஒரு நாள் இரவு முழுவதும் ஒரு மரத்துல, கொசுக்கடி உள்ள ஒரு இடத்துல, எறும்பு ஏறுகிற ஒரு இடத்துல, இரவு 10 மணியிலிருந்து சாயங்காலம் 7 மணி வரைக்கும் எப்படி உங்களால இருக்க முடியும்? காலையில அவங்க வந்தாங்க என்ன பாக்க. காலையில வந்து அவங்க என்ன பார்த்தாங்க. நான் இன்னும் உயிரோட இருக்கேனான்னு பார்த்தாங்க. நான் சொன்னேன், "ஆமா உயிரோட இருக்கேன்." ஆனா என்னுடைய துப்பாக்கியிலிருந்து நீ கண்டிப்பா உயிர் பிழைக்க மாட்ட. நீ தான் அத திருடி இருந்தா, நான் உன்ன கொலை செய்வேன். நான் இப்போ உன்ன சோதிச்சு பார்க்க போறேன். மறுபடியும் என்ன கார்ல கூட்டிட்டு போனாங்க. ஒரு அபார்ட்மெண்ட் கொண்டு போனாங்க. அந்த அபார்ட்மெண்ட் வெளிய ஒரு பெண்மணி காத்துட்டு இருந்தாங்க. அவங்க என்ன கூட்டிட்டு வரத பார்த்து சொன்னாங்க, "ஐயோ கடவுளே! தயவு செய்து இவன விட்டுடு என் மகனே." அவங்க சொன்னாங்க, "இல்ல இந்த ஆளு கிடையாது. இது வேற ஒரு ஆளு. அவன் போட்டும் விட்டுரு." அவன் என்ன பார்த்தான். திரும்பி பார்த்து என்கிட்ட சொன்னான், "நீ என்ன செஞ்சேன்னே தெரியாது. நான் உன்ன பார்க்க விரும்பல. இங்கிருந்து போயிடு. என் முகத்துக்கு முன்னாடி நிக்காத. என் வழிக்கு முன்னாடி நிக்காத." என் கன்னத்துல அரவிட்டாங்க. அந்த வலியோடயே நான் நடந்து போயிட்டேன். கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம், மறந்து விடாதீர்கள். எங்களுடைய எண் 9346387738. நன்றி. சரியாக மக்களின் இந்த சாட்சி இன்னும் முடியல. இந்த சாட்சியை நாங்க பாதியில் இந்த கட் பண்ணியிருக்கோம். ஏன் என இந்த நபருடைய வாழ்க்கை ஒரு நாள் பீடத்தின் மீது இந்த இருந்தது. பீடத்தை விட்டு இவர் விலகின பிற்பாடு எந்த அசுத்தம் எல்லாம் இவர் இந்த மக்களுடைய வாழ்க்கையிலிருந்து துரத்தினாரோ நான் சொல்ல முடியும். அந்த எல்லா அசுத்தங்களும் கூட இவர் வாழ்க்கையை அழிக்கும்படியாக பலனாய் எதிர்த்து வந்ததுன்னு கூட சொல்ல முடியும். இவர் வாழ்க்கைக்கு என்ன நடந்தது, என்னாச்சு இவர் வாழ்க்கைக்கு? இந்த சாட்சியினுடைய தொடர்ச்சியை நாளை உங்களோடு நான் இந்த பகிர்ந்து கொள்ள போகிறேன். இவருடைய வாழ்க்கை இன்று தேவன் எப்படியாக இந்த மீண்டும் உருவாக்கி இருக்கிறார் என்பதை நீங்க இந்த பார்க்கும்படியாக என்ன நடந்தது, இவருடைய வாழ்க்கையினுடைய 2ஆம் பாகம் தேவன் எப்படி இந்த உதவி செய்தாரா இல்லையா என்பதை நீங்களே தெரிந்து கொள்ளும்படியாக நாளை இந்த சாட்சியினுடைய தொடர்ச்சியை நாம் இதில் பார்க்கலாம். எனவே இந்த நேரம் விசுவாசத்தில் ஒன்றிணையலாம். தேவனுடைய வல்லமை உங்களுக்கு இந்த உதவி செய்யும்படியாக, உங்களுடைய கண்கள் இன்னும் இந்த மூடப்பட்டதா இருந்தால் அல்லது உங்களுடைய புரிந்து கொள்ளுதல் இன்னும் திறக்கப்படாத ஒன்றாக இருந்தால் தேவன் இந்த புரிந்து கொள்ளுதலை திறந்து அவருடைய ஆவியை உங்களுடைய வாழ்க்கைக்குள் இந்த கொண்டு வரும்படியாக தேவன் உங்களை வழிநடத்த தொடர்ந்து விசுவாசத்தில் எங்களோடு இணைந்திருங்க. இது ஜெபத்திற்கான நேரம். ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத சர்வ வல்லமையான தேவனே, உம்முடைய வார்த்தை ஒரு பொழுதும் இதத்தில் மாறாது. உம்முடைய வார்த்தை ஜீவனும் சத்தியமுமாய் இந்த இருக்கிறது. யாரெல்லாம் இந்த வார்த்தையை தன்னுடைய வாழ்க்கைக்கானதாக ஏற்றுக்கொள்கிறார்களோ இந்த வார்த்தையானது மிகுதியான பலனை இந்த கொண்டு வரக்கூடியதா இருக்கிறது. தவறுகளை, பாவங்களை, அழுக்கை, உலக ரீதியான விருப்பத்தின் வழிகளை எல்லாவற்றையும் இந்த புறக்கணித்து உம்மோடு புத்தம் புதிய வாழ்க்கையை வாழ்வதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கக்கூடியதா இந்த இருக்கிறது. எனவே நான் பரிசுத்த தேவனே, எங்கள் ஆண்டவராக இயேசுவே, எங்களுடைய வாழ்க்கையானதை முழுமையாக உம்முடைய கைகளிலே நாங்கள் இந்த கொண்டு வருகிறோம். எங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக உம்முடைய விருப்பத்திலே நாங்கள் இந்த அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கை மீது இந்த தாரும் தேவாபியானவரே, இந்த நேரம் யாரெல்லாம் தன் பாவத்தின் நிமித்தமாய், தன் தவறு நிமித்தமாய், தன்னுடைய பழைய அழுக்கான வாழ்க்கை நிமித்தமாய் என் தேவனை குற்ற உணர்ச்சிகளை சுமந்து கொண்டிருக்கிறாரோ, தன்னுடைய இருதயங்களுக்குள்ளாக காயங்களை சுமந்து கொண்டிருக்கிறாரோ, இந்த நபருடைய இருதயத்தின் காயங்களை நீக்கும், குற்றங்களை நீக்கும், பாவங்களை நீக்கும், தவறுகளை நீக்கும். இவருக்கு இந்த நீர் வைத்திருக்கிற இந்த புது வாழ்க்கையானதை இந்த பெற்றுக்கொள்ள உதவி செய்கிறாங்க. இவருடைய வாழ்க்கை உம்முடைய கைகளில் வலை துருவாக்குகிறார். எங்கள் தேவனே, எங்கள் ஆண்டவராக இயேசுவே, நாமம் மகிமைப்படுத்தப்படட்டும். உம்முடைய சர்வ வல்லமையான கரம் இந்த தேவை வல்லமையோடு இறங்கி வரட்டும். இந்த மக்களது வாழ்க்கையை புதிதாய மாற்ற இவர் மீது இந்த விடுதலையை, ஆசீர்வாதத்தை, இவருடைய எண்ணங்களும் இவருடைய புரிந்து கொள்ளுதலும் திறக்கப்பட்டதை
நாமத்தினாலே அறிக்கிடுகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பெயராலே ஆமென். ஆமென். தேவன் உங்களுக்கு உதவி செய்ய தயாரா இருக்கா? தேவனுக்கு தேவையான தலைமை ஒன்றே ஒன்று, அனுமதி. அவருக்கு அனுமதி கொடு. அவர் உங்க வாழ்க்கையை மாற்ற முடியும். நாளை இந்த போதகருடைய வாழ்க்கை என்னவாக விதத்துல இருந்து மாறியதும், இவருடைய வாழ்க்கை இன்று என்னவாக இருக்கிறது, 2ஆம் பாகத்தின் தொடர்ச்சியை பார்க்கலாம். சென்று வாருங்கள்.